ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது இந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு நிறைய பேர் வன்மத்தை கக்கியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு விஜய் பார்வதி சூப்பராக வந்துட்டு திவ்யா வச்சு செஞ்சுருப்பாங்க. ஏன்னா விஜய் பார்வதி சொன்ன ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாஸ்க் சம்மந்தமாக. டாஸ்கில் நீங்கள் சொல்லுங்கள் யார் அப்படின்னும் போது அந்த கிச்சன் இது வந்துட்டு இவங்களுக்கு வந்து டாஸ்க்கு, இவங்க வந்துட்டு வேலையும் செய்யலை, அங்கே வந்து செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காங்க. அங்கே வந்துட்டு மூஞ்சை காமிக்கிறது, போட்டு தொலைங்கன்றது, அதுக்கப்புறம் முட்டையை போட்டு தொலைங்கடா அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து இது வரைக்கும் எந்த கிச்சன் டீம்லையும் யாருமே பண்ணலை. அதனால தான் அவங்க வந்துட்டு அங்கே நாமினேட்டும் பண்ணாங்க. அவங்க அதிகார டோனில் பேசுகிறாங்கன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே. அதே மாதிரி வந்துட்டு உங்களை டிக்கெட் பண்ணால் அங்கே வருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணால் அதை போய் நீங்கள் தலைக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி. திரும்ப அதுக்கு திவ்யா வந்துட்டு அப்பா அவங்க பேச ஆரம்பித்தாங்க. காதில் ரத்தம் வர அளவுக்கு பேசுனாங்க. அரை மணி நேரம் பேசுகிறாங்க. ஒரு சில பேர் தூங்கியே விட்டார்கள், அந்தளவுக்கு பேசுகிறாங்க. வன்மம் போன வாரம் நடந்தது, அதுக்கு முந்தின வாரம் நடந்தது. இதையும் ஒரு சில பேர் வந்து பெருமையாக பேசுகிறாங்க, விஜய் பார்வதி வச்சு செஞ்சுட்டாங்கன்னு. ஏம்மா அங்கே கேட்கப்பட்ட கேள்வி இந்த வாரம் டாஸ்கில் என்ன பண்ணாங்க அதை முதல் சொல்லுங்கம்மா. உங்கள் வன்மத்தை கொட்டுறதுக்கு அங்கே டாஸ்க் வச்சுருக்காங்க அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2 வாட்டி மைக்கு மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க நான் மட்டும் மிஸ் பண்ணல, அந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அங்கே ஒரு வன்மத்தை வச்சுக்கும்போது திரும்ப கமருதன் வச்சார். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க பார்வதி அப்படின்ட்டு போனாங்க திவ்யா. அதுக்கப்புறம் கமருதன் இருந்தாலும் சரி, கானவனை தான் சரி வச்சு செய்ன்னு செஞ்சாங்க. அதில் கமருதன் என்ன சொன்னார்னா, கனிக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது, நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன அனுப்பிச்சு தெரியலன்னு ஒரு ஈகராக இருக்கும்போது திடீர்னு அங்கே வந்து அப்போத்தான் அப்படின்னு ஏதோ ஒன்று செஞ்சாங்க. பயத்தில் லூஸு ஏதோ ஆயிருக்கா அப்படின்னு நினச்சா, அவ்வளோதான். இதை வந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாட்டினாண்டா வாடான்னு சொல்லிட்டு அப்படியே எகிரிக்கின்னு வராங்க. இதெல்லாம் என்னங்க இதே எஃப்ஜே வந்து அங்கே லூசுன்னு சொன்னதை அவர் ஒத்துக்கிட்டார். அவர்கிட்ட யாருமே பண்ணல. அப்போ இதே வந்து எஃப்ஜேக்கு நடந்திருக்கணுமா இல்லையா? ஏன் எஃப்ஜேக்கு நடக்கலை? ஏன் எனக்கு மட்டும் நடக்குது? நான் சேது சார் சொல்லிட்டேன்னு நான் மாற்றி இந்த வாரம் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் விஷயங்கள் பண்ணிட்டுருக்கேன். திரும்பவும் அந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி சூப்பராக அவங்க வச்சார். ஏன் எஃப்ஜேக்கில் கேட்கல? ஏன்னா நேற்று எஃப்ஜே வந்து நான் தான் லூசுன்னு சொன்னதை ஒத்துப்பார். எனக்கு லூசுன்னு சொன்னதில் பிரச்சனையே இல்லைன்னு இருப்பாங்க. அப்போ அவர்கிட்ட லூசுன்னு சண்டை பண்ணீங்க, அது எனக்கு பிரச்சனை. அப்போ இங்கே பிரச்சனை இல்லை. அப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்து லூசுன்றது கிடையாது, கமருதீன் இல்லையா? அதனால தான் வெள்ளிக்கிழமை வந்து திவ்யா வந்து கமருதீன் இழுக்கிறதுக்கு ஒரு ட்ரைங். என்ன ஒரு வில்லத்தனம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிரை பற்றி கலாச்சார். இதில் வேறு ஆதிரை வேறு வந்துட்டு ஒரு வார்த்தை, என்னங்க செத்தாக போயிட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருப்பார். நாங்கள் செத்து போயிடுவா சார், ஓகே. ஐயோ அப்பா, அதுக்கு மேலே அது செம்ம டென்ஷன் ஆகி போச்சு. கானவனை தந்தார், சூப்பராக சொன்னார். அம்மா திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது. என்னை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, க்ளீனிங்கில் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது, க்ளீன் பண்ண சொல்லுங்கள் பார்வை கூப்பிட்டுன்றாங்க. நாங்கள் பார்க்குற க்ளீனாக இருக்குது பாருங்கள் மக்களே, நான் என்ன பண்ணிட்டு நீங்களும் ஷாக் ஆகிட்டாங்க. திவ்யா உச்சிச்சோ மாட்டிக்கிட்டோமேன்ற மாதிரி. எதுக்குன்னு கேட்குறேன். அவங்களுக்கு இருக்கிற காண்டில் என்னை வந்து பார்வை ஒர்க் பண்ண சொல்ல நான் என்ன பண்ண முடியும்? இதுதான் ஒரு வாட்டியும் பண்ணுறாங்க. இதில் வேறு அங்கே நாற்று அடிக்குது, இங்கே நாற்று அடிக்குதுன்னு சொல்லிட்டு இது வேறு தேவையில்லாமல். அதுக்கப்புறம் திவ்யா வந்து விரோதத்தை வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. இப்படியே மாறி அடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் திவ்யா இருக்காங்க பாருங்கள், வன்ம குடோன்னு பேர் வாங்கலாம், விஷா பாட்டில் அப்படின்ட்டு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கமருதனால அப்பப்போ நோஸ் கட் கொடுத்தாலும் இவங்க எப்படியாவது வண்டியை போட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு அங்கே விஜய் சேதுபதி முன்னாடி வந்து நிற்கிது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போயும் இந்த வாட்டி வந்துட்டு கடைசியில் இவரை தான் சொல்லுவாங்களா, அது எப்படிங்க நீங்கள் வந்துட்டு ஒரு பொண்ணை பார்த்து லூசுன்னு சொல்லுவீங்கன்னு? சார் சொன்னவங்க 2 பேர் இருக்காங்க சார். அவங்க பேர் என்ன, எஃப்ஜே, அதுக்கப்புறம் வந்துட்டு கானவனத்து கூட சார். கானவனத்து எஃப்ஜே, அவங்க வேணா விடுங்க, உங்கள் பேர் கமரு, நீங்கள் தான் வாங்க அப்படின்னு கலாய்ப்பாங்க போல இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.